அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே. எதுக்கு அவ்வளவு சிரிப்பு? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்தது? கொஞ்சம் முன்னாடி என்ன நடந்தது? நான் ஒரு பாட்டு பாடுறேன், பூஜா வந்து அதுக்கு சூப்பரா ஒரு மறுபடியும் ஒரு அதுக்கு என்ன சொல்றது, ஜோடி பாட்டு பாடுது பூஜா. ஜோடி பாட்டு பாடுனதுக்கு பரவாயில்ல, அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன், போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல பாட்டு நல்லா இருக்காது, நீ பாடக்கூடாதுன்றாங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு. இன்னைக்கு சமைச்சது பூஜா குட்டி தான். உப்பு பருப்பு, பருப்பு கடைசல், எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இது. நெய் காய்ச்சல. அதுக்கப்புறம் அப்பளம் நேற்று வறுத்தது. நேற்றுக்கு ஒரு செல்லம் கேட்டிருந்தாங்க, அம்மா நீங்கள் தேங்காய் போட மாட்டீங்களா பொரியலன்னு. போடுவோம், இது கொஞ்சம் என்னமோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. தேங்காய் சேர்த்துருந்தா, ஆனால் தேங்காய் சேர்க்கலன்னா கடகடன்னு கொஞ்சம் இறங்கும் பொரியல், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் நிறைய வேறு ஆகிடும், அதனால தான் அடிக்கடி தேங்காய் போட மாட்டோம். பீன்ஸ் கேரட் பொரியலா தேங்காய் போட்டு. இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பூஜா குட்டி சூப்பராக பண்ணி வச்சுருக்கு. இருங்க, அப்புறம் ரசம். நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருக்குது, தக்காளி ரசம் நைட்டு வச்சது போதும்னு சொல்லி விட்டாச்சு. அதுதான் பூஜா குட்டி வேற லெவலில் சமைச்சிட்டாங்க. குறும்பன மாதிரி சாப்பிட போகிறோம் இன்னைக்கு ஒரு பொடி. அதுக்கப்புறம் நம்மளும் இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறோம். வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. நேற்றுக்கு வந்து நிறைய செல்லங்க வந்து அம்மா ஏன் டல்லாக இருக்கீங்கன்னுலாம் கேட்டிருந்தீங்க. டல்லாலாம் இல்லவே இல்லை, அம்மா எப்போவுமே டல்லாக இருக்க மாட்டேன். வேலை செஞ்சால் கொஞ்சம் டயர்டு தெரியும் இல்லையா அந்த ஃபேஸில், அதுதான். இப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு மேக்கப் போட்டு வந்தேன், அதனால உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக தெரியும். மேக்கப் போடாமல் வந்துட்டேன்னா அப்படியே கொஞ்சம் டைம் ஆகிடும் இல்லையா பூவா சாப்பிட்றதுக்கு. லேட் ஆகிட போது நான் அப்படியே வந்துட்டேன்னா அதான் டல்லாக தெரியுது, வேற ஒன்றுமே இல்லை. அம்மா எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கேன், கவலையே படாதீங்க. நம்ம சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு நம்மளே ஹெல்த்தியாக இல்லைன்னா எப்படி, அதனால ஹெல்த்தியாக தான் இருக்கும். வேற என்ன பட்டு? அவ்வளோதான். ஏதாவது பேசு பட்டு, நீ ஏதாவது பேசினா தானே. அப்புறம் நான் அதான் பேசவே போதும். பாட்டு, ஆமாம் பாட்டு பாடாத, இப்போ இதோட நிப்பாட்டு. அதாவது அது லவ் சாங்கு நான் பாடுறேன், இந்த அம்மா மறுபடியும் அடுத்த லைன் இந்த அம்மா பாடுறாங்க, அதுக்கு தான் நீ போத நிப்பாட்டு. ஸ்டார்ட் பண்ணதே நான் தான். இப்போதான் சாங் கேட்டுருந்தேன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல், பை. வாழ்க வளத்துடன்.